பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு எப்படி நம்ம ஃபிபோனக்கி யூஸ் பண்ணி பக்காவாக என்ட்ரி எக்ஸிட் வந்து நம்ம பிளான் பண்ணலாம், எங்கே எக்ஸாக்டாக என்ட்ரி எடுக்கலாம், எது வரைக்கும் நம்ம வந்து ஒரு எக்ஸிட்டுக்கு வந்து வெயிட் பண்ணலாம், ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு எது வரைக்கும் டார்கெட் போகும் அப்படிங்கிற மாதிரி எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸடாக கொஞ்சம் கான்ஃபிடன்ஸாக உட்காரலாம், எந்த இடத்துல நம்ம பொசிஷனை கட் பண்ணணும் நம்ம ரெடியாக இருக்கணும், எப்படி ஸ்டாப்பில் ஸ்டைல் பண்ணிகிட்டே போகலாம், இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்கு வந்து ஃபிபோனாக்கி யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபிபோனாக்கி வந்து நம்ம ஒரு இண்டிகேட்டர் வச்சு தான் எடுத்துக்கிறோம் சரிங்களா. அந்த இண்டிகேட்டர் என்ன, அதில் சில நுணுக்கமான செட்டிங்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபைனலாக பார்க்கலாம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வேதாந்தா சார்ட் எடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ இந்த ஸ்விங் ட்ரேடிங் செட்டப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம், வேறு எந்த டைம் ஃப்ரேம் இல்லை, 1 ஹவர் டைம் ஃப்ரேம் சரிங்களா. அப்புறம் இந்த இண்டிகேட்டர் சரிங்களா, இந்த ஃபிபோனாக்கி பேஸ் பண்ண இண்டிகேட்டர் சரிங்களா. ஸோ இதில் நமக்கு எப்படி நமக்கு சூப்பரான செட்டப் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, எப்போவுமே நீங்கள் எந்த ஸ்க்ரீனர் அந்த மாதிரிலாம் எடுத்து பார்த்தாலும் இப்போ பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்னு போட்டிங்கன்னா எக்கச்சக்கம் வரும். அதில் எல்லாம் எடுத்து பார்த்து நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது மொமெண்டம் வந்து முடிஞ்சிடும். அது வந்து பாசிபிள் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம்னா, பொதுவாக ஸ்விங் ட்ரேடிங்னு வந்துட்டாலே ஒரு 5லேருந்து 10 ஸ்டாக்கு ஃபிக்ஸடாக எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு இப்போ நான் சொல்ல போகிற அந்த செட்டப் ஏதாவது வருதா, அதுக்கு மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டே இருங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம், ஆனால் அது பெர்ஃபெக்டாக நடக்கும். அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும், அவ்வளோதான் சரிங்களா. ஆனால் நீங்கள் வந்து எக்கச்சக்கமாக நீங்கள் வந்து ஸ்க்ரீனர்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்போ பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது வரும் 50லேருந்து 100லேருந்து 150 200 ஸ்டாக்ஸ் கூட காட்டலாம். அது எல்லாமே நம்மளால் ட்ரேட் பண்ண முடியுமா, நமக்கு செட் ஆகிற மாதிரி ஏதாவது ட்ரேட் செட்டப் வருமானு பார்த்தீங்கன்னா நிச்சயம் இருக்காது. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனர்ஸில் காட்டுறதே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட்லாம் ஆகி நம்ம இங்கே வந்து பார்ப்போம், அதுக்குள்ளே ஒரு மூவ்மெண்ட்டே ஆயிருக்கும். ஸோ அது வந்து எக்ஸாக்டாக நம்மளால் வந்து கண்டிப்பாக கேப்சர் பண்ண முடியாது, அந்த மொமெண்ட்டை கண்டிப்பாக கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ண நினச்சிட்டிங்கனாலே ஒரு 5லேருந்து 10 ஸ்டாக் ஃபிக்ஸடாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஸ்டாக்கை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு பெரிய ஸ்விங் ட்ரேடிங் பொசிஷன் வந்து ஈஸியாக வந்து பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஃபேவரட்டான ஸ்டாக்ஸு இல்லை நல்ல வால்யூம் பேஸ் இருக்கிற ஸ்டாக் வந்து ட்ரேட் பண்ண வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து இப்போது டாடா குரூப் ஸ்டாக்காக இருக்கலாம், அதானி குரூப் ஸ்டாக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த நல்ல வால்யூம் பேஸ் பண்ண ஸ்டாக் எடுங்க. ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஏனோதானு ஏதாவது ஸ்டாக் எடுத்து ஸ்விங் ட்ரேடிங் நல்லா மொமெண்டம் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அது கண்டிப்பாக கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மொமெண்டம் இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக அந்த என்ட்ரி வந்து நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நல்ல மொமெண்டம் இருக்கிற ஸ்டாக்ஸ் ஒரு 5லேருந்து 10 ஸ்டாக்ஸை மட்டும் ஃபிக்ஸட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ சொல்ல போகிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போது நான் ஏற்கனவே வந்து நம்மளோட பழைய வீடியோஸை சொல்லியிருக்கேன். ஃபிபோனாக்கியில் இந்த 0 to 100 இந்த லெவல் பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி இதுக்குள்ளே தான் சுற்றி வந்துகிட்டே இருப்பாங்க சரிங்களா. ஒரு டாப்பு பாட்டம் வந்து இந்த லெவல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இந்த இண்டிகேட்டர் படி பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகிடும். நான் ஏன் 1 ஹவர் வச்சு பார்க்க சொன்னால் 1 ஹவரோட ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வந்து மார்க்கெட் ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணும். இது வந்து ஸ்டாக்ஸுக்கு மட்டும் இல்லை, இண்டெக்ஸுக்கும் சொல்கிறேன். நீங்கள் எந்த விதமான ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டைம் ஃப்ரேம். ரெஸ்டன்ஸ் சப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச டைம் பார்த்தீங்கன்னா இதை தான் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம வந்து எல்லா ட்ரேடிங் டிசிஷன் எடுக்க போகிறோம். ஸோ அதில் இருக்கிற 0 and 100, இந்த டாப்பில் இருக்கிற 0 அப்புறம் இந்த பாட்டம் இருக்கிற 100, இந்த வேல்யூஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ ஒரு மந்தோட ஸ்டார்டிங் இல்லை ஒரு வீக்கோட ஸ்டார்டிங் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுருக்க ஸ்டாக்கில் நீங்கள் பார்க்குறீங்க, அப்போது உங்களுக்கு இந்த 100லேருந்து இந்த 78.6% இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இந்த 78.6, 38, 23 இதெல்லாம் வந்து நான் பெருசாக இன்க்ளூட் பண்ண மாட்டேன். ஆனால் சின்ன இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும்போது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் வந்து இதையும் இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ பரவாயில்ல, ஓகே. நமக்கு முக்கியமாக ஃபிபோனாக்கி படி நமக்கு தேவையான லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 0, 100 அப்புறம் 50%, 61.8%. அதில் இந்த 2 தான் ரொம்ப முக்கியமானது, 50%, 61.8% சரிங்களா. நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் பார்க்குற அந்த ஸ்டாக் வந்து இந்த 100% வந்து 78% இருக்குல்ல, இந்த ஜோனுக்குள்ளே உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ வேதாந்தா பாருங்கள், இந்த மாதத்தோட ஸ்டார்டிங் நான் வந்து கேண்டில் மார்க் பண்ணியிருக்கேன் 9:15 கேண்டில் சரிங்களா. இங்கே நீங்கள் பார்க்கும் போது நீங்கள் என்ன பண்ணலான்னா, சரி ஓகே ஒரு ட்ரெண்ட் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு ஜாஸ்தி. ஏன்னா இது வந்து டவுனில் கரெக்டாக ஆல்மோஸ்ட் டவுன் உங்களுக்கு கிடச்சிருச்சு சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸாக எக்ஸாக்டாக இந்த இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபெப் 100%ல் வந்து 250 இருக்குன்னா எக்ஸாக்டாக 250 போட்டுக்காங்க. கொஞ்சம் ஒரு 10 பாயிண்ட் 5 பாயிண்ட் இதுலேருந்து கீழே தள்ளி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. ஏன்னா எக்ஸாக்டாக அந்த லெவலில் வந்து தான் மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் கொடுக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் எக்ஸாக்டாக 250ல் போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க, ஸ்டாப் லாஸ் வந்து ஹண்ட் ஆயிரும். ஸோ அது கீழே ஒரு 240, 235 அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணாலும் ஓகே தான் சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் நீங்கள் வந்து தப்பிச்சிக்கலாம் சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த ஜோனுக்குள்ளே கிடைக்கும் நான் சொல்லிக்கிறேன் இல்லையா. இங்கே பாருங்கள் கிடச்சிருக்குது ஃபஸ்ட்டு கேண்டில். நீங்கள் இதை பார்த்தோன்னே தைரியமாக ஒரு என்ட்ரி போயிருக்கணும். என்ட்ரி போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா டார்கெட்டாக ஃபஸ்ட்டு 61.8%, 50% நீங்கள் டார்கெட் பண்ணணும். ஸோ 297 உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட், 312 வந்து உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ இந்த லெவல் வரும்போது
நீங்கள் உங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வாங்க. இங்கே வந்து இருக்கிற விஷயம் என்னென்னா, இது இந்த 100% கிட்ட இருந்தால் இப்போ பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ஒரு நல்ல பிக் க்ரீன் கேண்டலோட வால்யூம் பில்ட் ஆகிட்டு இருக்கனால நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 0 to 100 வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. அப்போ அது 100% டார்கெட் பண்ணணும்னு நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ 100%ல் பார்த்தீங்கன்னா 375ங்கிற லெவல் இருக்குது. ஸோ அதுதான் வந்து ஃபிக்ஸடாக இருக்கிற பெரிய டார்கெட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபிக்ஸடாக இருக்கிற பெரிய டார்கெட். ஸோ நீங்கள் இதை வந்து ஏம் பண்ணிக்கணும். ஆனால் நீங்கள் அதே நேரத்தில் இந்த 2 லெவல்ஸில் புக் பண்ணவும் ரெடியாக இருந்துக்கணும். இந்த 2 லெவல்ஸ் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த லெவலை வந்து கான்ஃபிடென்ட்டாக எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 297ல் புக் பண்ணாலும் புக் பண்ணலாம், இல்லை 312ல் புக் பண்ணால் புக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், இந்த டார்கெட் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்போ என்ன பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து இந்த 250லையோ இல்லை 276ல அப்படி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ட்ரையல் பண்ணிட்டே வாங்க. சரிங்களா? ஏன்னா ட்ரையல் பண்ணிட்டே வர தான் நம்மளால் இந்த மாதிரி பெரிய மூமெண்ட் கேப்சர் ஆகும்போது கரெக்டாக நம்ம அதை கேப்சர் பண்ணி ஃபைனலாக ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம், இல்லை ஃபர்தராகவும் ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணலாம். ஸோ அந்த ரீசனுக்காக சொல்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், அடுத்து எப்போ இந்த 50% தாண்டி ஒரு கேண்டில் க்ளோஸ், ஒன்றும் இல்லை, ஒரு 1 hour கேண்டில் க்ளோஸ் இல்லை டே கேண்டில் மட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து இந்த லெவலுக்கு மேலே சொல்கிறேன், அதாவது 61.8% 50% இருக்குல்ல, இந்த லெவலுக்கு மேலே ஒரு 1 hour கேண்டில் க்ளோஸ் வச்சாலே அது ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் அர்த்தம். டே கேண்டில் க்ளோஸ் வச்சுச்சுன்னா செகண்ட் கன்ஃபர்மேஷன் அர்த்தம். எதுனா நீங்கள் வந்து இந்த ஃபைனலாக இருக்கிற அந்த 375 டார்கெட் நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு எக்ஸாக்டாக பாருங்கள், க்ளீனாக போய் அந்த டார்கெட் ஹிட் பண்ணியிருக்கு. புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு பக்காவான பையிங் ஜோன் என்னென்னா வேறு எங்கேயுமே நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. இந்தந்த லெவல்ஸ்லாம் எங்கேயுமே பையிங் போகாதீங்க. அது வந்து கரெக்டான பையிங்காகவும் இருக்காது, உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து ஃபேவரபுளாக இருக்காது. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் இல்லைனா ஸ்டாப் லாஸ் ரன்னிங்கில் மாட்டிக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கணுங்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 78லேருந்து 100% உள்ளே உங்களுக்கு ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து மாட்டோம். இங்கே பாருங்கள், எக்ஸாக்டாக இங்கே டச் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூமெண்ட் எடுத்து ஃபைனலாக எக்ஸாக்டாக அந்த நம்மளோட டார்கெட்டாக நான் சொன்ன அந்த 375 போய் க்ளீனாக அடிச்சிருக்குது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது எப்பவுமே ஒன்று தான், இந்த ஜோனில் கிடச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு என்ட்ரி எடுங்க. 61%, 61.8லையோ இல்லை 50%லையோ ஃபஸ்ட்டு உங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரியராக இருக்கும். அதாவது ட்ரெண்டு கீழேருந்து இப்படி மேலே வந்துட்டு இருக்கப்போ இந்த 2 இடமும் ஒரு பேரியராக இருக்கும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அது ஒரு நல்ல பிரேக் அவுட் ஆகி நல்லா மேலே போகும். ஸோ அதே மாதிரி தான் அப்சைட்லேருந்து வந்துட்டு இருக்குன்னா எக்ஸாக்டாக அவங்க டார்கெட் பண்ணி வர ஸ்பாட் எதுன்னு பார்த்தீங்கன்னா 50%, 61.8% தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு பவுன்ஸ் ஆகணும். அப்படி பவுன்ஸ் ஆகலைன்னா நீங்கள் அங்கேயே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது ஃபர்தராக நல்லா டவுன் ட்ரெண்டு போக போகுதுன்னு. ஸோ அந்த ரீசனாக சொல்கிறேன், நம்ம இங்கேருந்து எடுத்து இந்த 2 டார்கெட்டையும் நம்ம வந்து பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப இதை பிரேக் பண்ணால் தான் நம்ம நல்லா ஃபர்தராக நல்லா அப் ட்ரெண்டு போக போகுதுன்னு நம்ம வந்து டிசிஷன் பண்ணிக்கலாம். ஒன்று, ரெண்டாக தான் நம்மளோட இந்த ஃபுல் ஃப்ளெஜ்டான இந்த டார்கெட்டையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அந்த ரீசனால சொல்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா கண்டிப்பாக மறுபடியும் அவங்க டவுன் சைடு வரது தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் சொல்கிறேன், கேர்ஃபுல்லாக அதை வந்து நம்ம வாட்ச் பண்ணோம் அப்படின்னு. மோஸ்ட்லி 100% வந்துச்சுன்னா மறுபடி அவங்க பண்ண போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக அந்த மேலே இருக்கிற அந்த 0% இருக்குல்ல, டாப்பில் இருக்கிற அந்த லெவல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஆனால் அதை டார்கெட் பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு நிறைய வந்து ஒரு ஃபேக் கேண்டில்ஸ் இது பண்ணுறது, சைட்வேஸில் போகிறது, அப்படி இப்படின்னு போட்டு நம்மளுக்கு கொஞ்சம் குழப்ப தான் செய்வாங்க. நம்ம கொஞ்சம் அதை பொறுத்துக்கிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இதை அச்சீவ் பண்ணிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு பைக் கிடச்சா மட்டும் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் ஸ்விங் ட்ரேடிங்கில். சரிங்களா? 1 hour டைம் ஃப்ரேம் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஃபிபோனக்கி இண்டிகேட்டர் வச்சு நான் சொல்கிறேன். சரிங்களா? இது என்னென்ன அப்படிங்கிற ஃபைனலாக சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அடுத்து இப்போ அதே மாதிரி எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் எடுப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 2வது கேட்டகரியை நம்ம எப்படி சொல்லலாம்னா, இப்போ உங்களுக்கு இந்த 100லேருந்து 78.86%க்குள்ளே உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்ஸ் கிடைக்கல. ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க ஃபஸ்ட் ஏப்ரல், அதாவது இந்த மாதம் ஃபஸ்ட்டு டேட்டில் வந்து பாருங்கள், இது எக்ஸாக்டாக 61.8 50%க்குள்ளேயும் தான் ஃபஸ்ட்டு கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அப் ட்ரெண்டுக்கு வந்து நீங்கள் ரொம்பவே கன்ஃபர்மேஷனை டிசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை பிரேக் பண்ண விட்டு ஒரு நல்ல அப் ட்ரெண்டுக்கு உண்டான அந்த ஒரு பூஸ்ட் கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ், நல்ல ஒரு மொமெண்டம் கேண்டில் இதெல்லாம். ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் தாராளமாக என்ட்ரி போயிருக்கலாம். என்ட்ரி நீங்கள் இங்கே எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த 276 கீழேயோ இல்லை 250 கீழே, அது உங்கள் ரிஸ்க் ரிவார்டை பொறுத்தது. நீங்கள் இந்த இடத்துக்கு கீழே ஸ்டாப் லாஸை வந்து ப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஏன் இங்கே எடுக்கலாம்னு சொல்கிறேன்னா, அது 50% பிரேக் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே தாராளமாக நீங்கள் என்ட்ரி போகலாம். எதை டார்கெட் பண்ணால் அந்த 375 வரைக்கும் டார்கெட் போகும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக போகலாம். அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கள் 375 பிரேக் பண்ணியே நல்ல ஒரு மேலே மொமெண்டம் கொடுத்துருக்குது. ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம் இதில். சரிங்களா? நீங்கள் வந்து தேவையான ஸ்டாக்ஸை எடுத்து வச்சுட்டு
இதை பேஸ் பண்ணி மட்டுமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தாராளமாக உங்களுக்கு ஈஸியாக ப்ராஃபிட் நிச்சயம் பண்ண முடியும். ஸோ அடுத்து இந்த ஸ்டாக் பார்க்கலாம். இப்போ நீங்கள் கிளியராக பாருங்கள், ஹிந்துஸ்தான் பெட்ரோ வந்து இந்த மாதம் ஃபஸ்ட் கேண்டில் வந்தது எக்ஸாக்டாக இந்த 50% தான் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் வந்து நமக்கு இந்த 0% வரைக்கும் போயிருக்குது. மறுபடியும் அங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆகுது. க்ளீனாக பாருங்கள், நமக்கு வந்து 100% ஹிட் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக அந்த 100% ஹிட் தான் 5th ஏப்ரல், அதாவது நேற்று வந்து உங்களுக்கு ஹிட் ஆயிருக்கு. சாரி நேற்று இல்லை, 5th ஏப்ரல் வந்து நமக்கு ஹிட் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அப்படிங்கிறப்ப அதிலேருந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் 100% கிட்டலாம் கிடச்சா அந்த சான்ஸ் வந்து சூப்பராக அதை மிஸ் பண்ணியாங்க சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அங்கேருந்து பாருங்கள், எக்ஸாக்டாக கரெக்டாக ஃபஸ்ட்டு ஒரு 50% போய் ஹிட் ஆயிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கேருந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா போயிட்டு 50% ஹிட் ஆயிருக்கு. மறுபடியும் ஒரு டவுன் வந்திருக்கு. ஆனால் இதை தான் நான் சொல்கிறேன், அவங்க மறுபடி இந்த 100லேருந்து நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா இந்த இதான் வரும் நான் சொன்னேன் இல்லையா? எக்ஸாக்டாக பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 50ல் போயிட்டு ஒரு ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரி கீழே வருவாங்க. ஆனால் மறுபடியும் இந்த 50% பிரேக் பண்ணும்போது அந்த மொமெண்டம் கேண்டில் பாருங்கள், க்ளீனாக போயிட்டு அந்த 0%. இதை தான் நான் சொல்கிறேன், இந்த 0% to 100% நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாலே போதும். இதுக்குள்ளே தான் ஸ்டாக் சுற்றிட்டே இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், இந்த ஜோன் கீழே இருக்கிற இந்த ஜோனுக்குள்ளே உங்களுக்கு வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து மாட்டுச்சுன்னு வைங்களேன், அதுதான் உங்களுக்கு பக்காவான என்ட்ரி அவங்க கொடுக்காங்கன்னு அர்த்தம். அதை நீங்கள் எடுத்துகிட்டு 61% 50%ல் உங்களோட ஃபஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன மாதிரி ஒரு மூவ்மெண்ட் நடக்கு, அதான் ரிஜெக்ஷன் ஆகிற மாதிரி ஒரு பீரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுதா இல்லை வந்து புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுதா, அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபர்தராக ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க ஈஸியாக. ஏன்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் வருவீங்க. இப்போ 50% 61.8% ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா ஒரு மினிமம் ப்ராஃபிட் ஏதோ ஒன்று அப்படி நீங்கள் எக்ஸிட் ஆவீங்க. அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த டாப்பில் இருக்கிற லெவல் போகும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ராஃபிட் வரும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எந்த வித குழப்பம் இல்லாமல் நீங்கள் இதை மட்டும் பண்ணாலே போதும், உங்களால் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், பெட்ரோநெட் ஷேர் வந்து பாருங்கள் கரெக்டாக நமக்கு வந்து 1st ஏப்ரலில் வந்து 78%ல் தான் நமக்கு வந்து கரெக்டாக ஒரு ஓப்பனிங் கேண்டில் வந்திருக்குது. ஸோ நீங்கள் அங்கேருந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்துருக்கலாம். அரௌண்ட் நீங்கள் இந்த 250 இல்லை 250 கீழே ஒரு 240 அந்த மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டார்கெட் வந்து 273 281 வச்சுருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அந்த 273 281 போகும்போது நீங்கள் உங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணாலும் சரி, இல்லை இந்த இடத்துல என்ன மொமெண்டம் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு டிசைட் பண்ணாலும் சரி. ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸாக்டாக இதை வந்து இந்த இடத்துல அதாவது 61.8ல் வந்து ஒரு ரீட்ரேஸ் ஆகிட்டு மறுபடியும் எக்ஸாக்டாக பாருங்கள் அவங்க க்ளீனாக போயிட்டு நம்ம 0% அதான் நான் சொன்ன மாதிரி டாப் ஆஃப் தி லெவல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டாப் லெவலில் போய் கிளியராக ஹிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மெயினான கீ லெவல்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த 0%, 100%, 50%, 61.8% தான். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமும் நான் சிம்பிளாக சொல்லிட்டேன். டவுனில் கேண்டில்ஸ்டிக்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு 61.8யும் 50யும் டார்கெட் பண்ணுங்கள். அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா டாப்பில் இருக்கிற அந்த 0% லெவலை கண்டிப்பாக டார்கெட் பண்ணலாம். ஸோ இதுதான் நடக்கும், இதில் எந்த குழப்பமும் இல்லை. ஸோ ட்ரெண்டு டிசைட் பண்ணுறது ஃபர்தராக அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக அப்படிங்கிற ஒரு டிசைட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த 50% 61.8% மட்டும்தான். ஸோ நீங்கள் அந்த லெவலில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் எந்த சைடு பொசிஷன் எடுத்தாலும் சரி அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அதுதான் மேஜராக பார்த்தீங்கன்னா ட்ரெண்டை கண்டினியூஸாகவும் கொண்டு போகும், இல்லைனா ட்ரெண்டை ஷிஃப்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இந்த 2 லெவல் தான் ரொம்ப முக்கியமான லெவல், 50யும் 61.8ம். ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே இந்த ஸ்டாக் எப்படி இருக்கும், இல்லை இந்த வாரம் ஃபுல்லாக இந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேன் அனாலிசிஸ் மூலிமா நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பேசிக்கான விஷயந்தான். ஆனால் இது கூட தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ கேன் அனாலிசிஸ் மூலிமா இந்த மந்த் இந்த ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது, எந்த செக்டார் பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது, அது எந்த ஸ்பெசிஃபிக்கான டேட்டில் ட்ரெண்டிங் மூவ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு பின்னால் நிறைய சில ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. சரிங்களா? அது எல்லாமே நான் என்னோடய கோர்ஸில் டீச் பண்ணுவேன். ஸோ விருப்பம் இருக்கவங்க தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணி கோர்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ விருப்பம் இருக்கவங்க தாராளமாக கோர்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட டெலகிராம் குரூப் வந்து நான் நிறைய அப்டேட்ஸ் கொடுப்பேன்.
இண்டெக்ஸ் ட்ரேடிங்கும் சரி, ஸ்டாக்ஸ் அப்டேட்டும் சரி, ஸ்விங் ட்ரேடிங் ரிலேட்டடாகவும் சரி, நிறைய அப்டேட்ஸ் நமக்கு வந்து டெலகிராம் குரூப்பில் நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஸோ விருப்பம் இருக்கவங்க தாராளமாக நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஸோ மெயினாக இதை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், சரிங்களா? இது வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இந்த இண்டிகேட்டர் நேம் பார்த்தீங்கன்னா எம்எம் ஃபிபனாக்கி, சரிங்களா? ஸோ ஆத்தர் நேம் யூசஸ் தெளிவாக பார்த்துக்கோங்க, எம்எம் ஃபிபனாக்கி, சரிங்களா? ஸோ அந்த இண்டிகேட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு ஃபஸ்ட்டு இன்புட்ஸில் ஷோ லேபிள்ஸில் வந்து க்ளோசஸ்ட்னு கொடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸோ அடுத்து ஆல்டர்னேட்டிவ் டைம் ஃப்ரேம் இருக்கும், அது 1 டே கொடுத்துக்கோங்க. சோர்ஸ் வந்து ஹை லோ ஓப்பன் க்ளோஸ் இருக்கும், நீங்கள் ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹை லோ வந்து நமக்கு மாறிட்டே இருக்கும், ஆனால் ஓப்பன் க்ளோஸ் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஹை லோவே டிசைட் பண்ணும். ஸோ ஒரு சின்ன கேண்டலோட ஓப்பன் க்ளோஸ் கூட ஒரு ட்ரெண்டையே டிசைட் பண்ணும், ட்ரெண்டை ஷிஃப்ட்டும் பண்ணும். ஸோ இதை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹை லோ கொடுக்காம ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் இது ரொம்ப முக்கியமான செட்டிங், இதில் ஓப்பன் க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த 64 இந்த ஃப்ரேம் சைஸ், ஃப்ரேம் மல்டிப்ளையர் இதெல்லாம் நீங்கள் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம், இதிலெல்லாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஸோ இதில் நம்ம முக்கியமானது வந்து இந்த இதுதான், க்ளோசஸ்ட்டு, 1 டே, ஓப்பன் க்ளோஸு, இது 3ம் மெயினாக கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, நான் அந்த எல்லாமே கொடுத்து தான் வச்சுருக்கிறேன், சரிங்களா? இந்த ஷேப்ஸ்லாம் எடுத்துருங்க, ஷேப்ஸ்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட கலர் கூட நீங்கள் எதுனாலும் கொடுத்துக்கலாம், கலர்ஸ்லாம் ஒரு மேட்டர் இல்லை, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா விதமான லெவல்ஸ் வேணும்னு கொடுத்துக்கோங்க. எனக்கு முக்கியமான லெவல்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள், 0%, 100%, அப்புறம் 50%, 61.8%, இந்த லெவல்ஸை மட்டும் நீங்கள் கொடுங்க. 4 லெவல்ஸ் அதுவே போதும். ஏன்னா கண்டிப்பாக மார்க்கெட் வந்து டவுனில் இருந்துன்னா அந்த அப்பில் இருக்க டார்கெட் தான் போகுது, அப்பில் இருந்து வந்துன்னா டவுனில் இருக்க டார்கெட் போகுது, இதுதான் நடக்கும். ஆனால் அது நடக்கிற நாட்கள் முன்ன பின்ன மாறலாம், இல்லை ஒரு வாரம் இல்லை 2 வாரம் அந்த மாதிரி மாறலாம். ஆனால் கண்டிப்பாக அதோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் ஃப்ளோ இப்படி தான் இருக்கும். கீழேருந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா மேலே இருக்க டார்கெட் நிச்சயம் போகும், அதே மாதிரி மேலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா கீழே இருக்க லெவல்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ அந்த இடப்பட்ட டைமில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளை எக்கச்சக்க என்ட்ரி எடுக்க வைக்கிறதுக்காக அவங்க அது இதுன்னு பண்ணிகிட்டு இருப்பாங்க, சரிங்களா? ஆனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் நீங்கள் இந்த 4 லெவலில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். 0%, 100%, 50%, 61.8%, இந்த 4 லெவலில் பேஸ் பண்ணாலே நீங்கள் போதும். ஒரு என்ட்ரி எடுத்து எங்கே நீங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம், இல்லை ஹோல்ட் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். ஸோ இந்த வாரத்துலேருந்து நீங்கள் ஸ்விங் ட்ரேடுக்கு நீங்கள் தேவையான ஸ்டாக்ஸை நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துட்ருப்போம் இல்லையா? நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு கம்மிங் மண்டேலேருந்து செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி என்னென்ன லெவல் ஷோ ஆகுது, எங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் பிரிண்ட் ஆகுது, அந்த கேண்டில்லேருந்து உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்டு கரெக்டாக இருக்கா, டார்கெட் என்ன மாதிரி ஷோ ஆகுது, இந்த மாதிரி எல்லாமே பேஸ் பண்ணி இப்போ நான் சொன்ன மாதிரி மட்டுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரிசல்ட் சூப்பராக இருக்கும், சரிங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.